ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 26/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி, நட்சத்திரம் விஷாகம், இரவு 9:41 பின்பு அனுஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யம கண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அசுபதி. முகரம் பண்டிகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டம் இல்லாத நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளும் அந்த முயற்சிகளுக்கான பலிதங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடைய முடியாத ஆசைகளை அப்புறப்படுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும். ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். மருந்து சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் என்ற விஷயத்திற்கு உடன்படாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நடனபுரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஆதாரமான நட்புகள் கிடைக்கக்கூடிய சேதாரமில்லாத சிறப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்கால வாழ்க்கைக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கும் தயார் நிலையில் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நிறம் மாறும் விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ராசி அதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல, அதுவும் ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று சுக்கிரன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால மறுக்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தமான வாழ்க்கைக்கு பொருத்தமான செயல்பாடுகள் தேவை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும். ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்கள் நம்மை பார்த்து பரிதாபப்படுவதை விட பொறாமைப்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகமாகும். புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடா முயற்சி உள்ளவருக்குத்தான் விரும்பியது கிடைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மனக்குல விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும். ஜன வசியம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் கடக ராசியில், கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால வாய்ப்பேச்சில் வசிய சக்தியும் அதற்கான வருமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவு இல்லாத கண்ணியம் பலவீனமானது, கண்ணியம் இல்லாத அறிவு ஆபத்தானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். நிர்வாக பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய புதிய புதிய சிந்தனைகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சமாதான எண்ணமும் சகிப்பு தன்மையும் உள்ளவனுக்கு மதிப்புகள் அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கங்கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும். நம்பிக்கையான செயல்பாடுகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். 2 சக்கர வாகனம் வச்சுக்கிற ஒரு சில பேர் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தேகம் உள்ள நெஞ்சத்தில் சந்தோஷம் இருக்காது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ஐஸ்வர்ய லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். நல்ல எண்ணம் உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முட்டாளை கூட முன்னேற வைப்பது அதிர்ஷ்டம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும். கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலத்தையும் நேரத்தையும் கச்சிதமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீரபத்திர சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றமான சிந்தனைகளும் முன்னேற்றங்களுக்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வளர்ச்சிகள் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் உள்ளவருக்கு பயம் அதிகம், பணம் இல்லாதவருக்கு கவலை அதிகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பாதாள விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.